தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டுக்கு சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா? ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்களே, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிடுவோம்னு எண்ணம் வந்துச்சா? சரி, அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்களே, உயிரையும் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து அவஸ்தைப்படுறாங்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும்னு மாநில அரசு நிதி கேட்கிறாங்களே, மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாரு, நிதியாவது கொடுத்தாரா? இல்லையே. இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாடல் அரசு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சேன்னு சொல்ல வைக்கிறாரு. இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோன்னு வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று ஒன்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வரியா வாங்கினா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க. எல்லாம் பொய் கணக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பலமுறை கோரிக்கை வச்சும் 1 ரூபாய் கூட கொடுக்கப்படாத மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய பாஜக அரசு 1 பைசா கூட பணம் தராததுதான் காரணம். இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே, திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமேன்னு மாநில அரசு நிதி சுமையை ஏற்றுக்கிட்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதலா செலவாகுது. இப்படி நிதி நெருக்கடியை உருவாக்கிட்டு சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மீனவர்கள் பலர் வந்திருக்கீங்க. சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் எங்கேயாவது நடந்து பார்த்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்குத்தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான்? அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்லை. ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நானும் பல கூட்டங்களை சொல்லி இருக்கேன்.